அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அகைன் ஒரு செல்லிங்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் கீழே தான் பிரேக் அவுட் விழுந்திருக்கு. ஸோ அகைன் கீழே தான் வரும். ஸோ இன்னைக்கு ஓவர் நைட்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட் கூட ஸோ -$0.06 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் என்னவா இருக்கும், அடுத்த சப்போர்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72.50, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதியோட லோ $71.71. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா செல்லிங் பாசிபிள். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் கான்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்கும் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயில் MCX ஸோ சேம் தான். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் நேற்று லோவை பிரேக் பண்ணால், அதாவது பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி திங்கட்கிழமை லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக 6100 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக 6100 ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு சொன்ன மாதிரியே. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக 6095 ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6240 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6230, பிவோட் பாயிண்ட் 6160, சப்போர்ட் 6085. ஸோ மேக்ஸிமமாக இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது 6230க்கும் 6160க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வந்துடும், 6085 வரைக்குமே வந்துடும். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட், அதாவது 6160க்கும் 6095க்கும் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கான மார்க்கெட் ஸோ எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 6230க்கு மார்க்கெட் போனாலும் அங்கேருந்து ஃபால் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 6095 வந்தால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எந்த இடம் பிரேக் ஆனால் மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6243 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இருந்தாலுமே கூட ஆகஸ்ட் 5ஓட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட அடுத்த டார்கெட் $67 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடம் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துடும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்லிடுறேன், ரெண்டு சான்சஸ் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் பாசிபிள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் பாசிபிள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன்னா சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பையிங் பாசிபிள். இந்த ரெண்டு ட்ரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ பிவோட் சைடு வந்ததுக்கப்புறம் பையோ செல்ல எதுவுமே பண்ணாதீங்க. மேக்ஸிமமாக ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட் லைன் டச் பண்ணதுக்கப்புறம் பையோ செல்ல இன்னைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.